ஏய் ஹலோ என்ன பண்றீங்க? நான் பேசுறேன். ஏய் போ வண்டில ஏறி. ஏய் ஓய் மூடு. கத்தாதடி. சொல்லுடி. ஏய் எங்கடி இருக்கான் அந்த ஜகுபாய்? கேக்குறார்ல சொல்லுடி. சொல்லுடி. வாயை திறந்து பேசுடி. அவன் இப்ப எங்க இருக்கான்? சொல்லு. எவன்டா என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணவ? அவ என்ன தப்பு பண்ணா அவளை அரெஸ்ட் பண்ணீங்க? என் கலரை ஏமா பிடிக்கிறீங்க? விடுங்க விடுங்க சொல்றேன்ல. பட்நாயக் பட்நாயக் எங்க வச்சிருக்க என் பொண்ணை? வெளியே வா பட்நாயக். ஏய் எதுக்காக சும்மா கத்துற? என் பொண்ணு எங்க? இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கோம். அவ என்ன தப்பு செஞ்சான்னு இன்ட்ரோகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர்ல என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய் எஃப்ஐஆர் எடு. எடுன்னு சொல்றல. எடு. அது வந்து ஏன் எழுதலையா? எஃப்ஐஆர் இல்லன்னு வச்சுக்க. மீடியா முன்னாடியே ஒவ்வொருத்தரோட தோலை உரிச்சிருவேன். ஏய் ஜானகிராம பிடிக்க முடியலன்னு என் பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, நீங்களா ஆம்பளைங்க தானா? ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏய் நீ பண்ணதே ஓவர்ங்கிறதுனால தான் நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். சரி உள்ள என் பொண்ணு இருக்காளா இல்ல கொன்னுட்டீங்களா? யோ மீடியா வெளிய அனுப்புங்க. ஏய் போங்க அவ்வளவுதான். போங்க அந்த பக்கம். முதல்ல என் பொண்ணை என் கண்ணுல காட்டு. இப்பவே என் பொண்ணை நான் பார்க்கணும். பவித்ரா ஐயோ பவித்ரா. ஏய் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இவ ஜானகிராமோட பொண்டாட்டி. ஜானகிராமோட பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? என் பொண்ணு அடிச்சது நீயாடா? ஏவன் என் பொண்ணு அடிச்சா அவனோட லிஸ்ட்ல எனக்கு வேணும். ஒருத்தனை கூட நான் விட்டு வைக்க போறது இல்லை. நாளைக்கு சாயந்தரம் அவன் டியூட்டியில இருக்க கூடாது. பாய் அவன் வெளியே வர்ற மாதிரி தெரியல. ஆபீஸ் உள்ள போறது ரொம்ப கஷ்டம் பாய். அப்படியே உள்ள போனாலும் கன் எடுத்துட்டு போக முடியாது. ஃபுல் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க பாய். ஏய் சாப்பாடு கொண்டு போறவன தெரியும்ல? அம்மா சாப்பாடு ரெடியா? இப்ப நம்மால உள்ள அனுப்பு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏசி சார் பார்க்கணும் சார். அங்கே ரைட்ல திரும்பி மேல போங்க. தேங்க்யூ சார். ஏய் ஒரு நாள் கூட நேரத்துக்கு வர மாட்டியா? சாரி சார். ஏசிபி சார் பார்க்கணும். இப்போ லஞ்ச் டைம் முடியாது, அப்புறமா வாங்க. உங்க கேரியரை கீழே வச்சுட்டேன், இதை சார் கிட்ட கொடுத்துருங்க. சார் ஜானகிராம் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். அவனை உள்ள அனுப்பு. சொல்லு. நேற்று ஜானகிராம மீட் பண்ண சார். எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. லஞ்ச் டைமுக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் இருக்கிற கன் எடுத்து உங்களை ஷூட் பண்ண சொன்னார். என்ன சொன்ன? சாரிடா, இது எல்லாமே என்னால தான் நடந்தது. நான் சாரி சொல்லணும் போது சொல்லாத, இப்ப தேவையில்லாத போது சொல்லிருக்கேன். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நீதான் என் பொண்டாட்டின்றது ஜானகிராமுக்கு தெரியணும். அவன் என்ன எப்படி சாவடிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அட்லீஸ்ட் பவித்ராவுக்காக என்ன விட்டுருவான். சுயநலமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இட்ஸ் ஓகே, நினைச்சுக்க. நீ கொஞ்சம் மனசு வச்சாதான் என்னை காப்பாத்து. ஹலோ ஜானி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
உங்க டிஐஜி பரத் நந்தா தான் என் ஹஸ்பண்ட், உன் பவித்ராவோட அப்பா. இப்பதான் அவரை மீட் பண்ண, இங்க அவர் கூட தான் இருக்கேன். எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி உனக்கு புரியுற மாதிரி சொல்ல சொன்னாரு. சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ண போற? என்னடா யோசிக்கிற? டேய் டேய், யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லடா. அவன் வந்து கெஞ்சினாலும் நான் வந்து கெஞ்சினாலும் அவ்வளவு ஏன் என் பொண்ணே வந்து கெஞ்சினாலும் உன் டெசிஷனை மாத்திக்காத. இவனை தீர்த்து கட்டு. இவன் இருக்கவே கூடாது. இவன் உன்னை இப்பதான் ஏமாத்தினான். ஆனா என்ன எப்பவோ ஏமாத்திட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தும் ஆகலன்னு போய் சொன்னான். என்ன மனசார காதலிக்கிறேன்னு போய் சொல்லி திருட்டு தாலி கட்டினான். எனக்கு ஒரு பொண்ணு பொறுத்ததும் எங்களை அனாதையா நடு ரோட்ல விட்டுட்டு ஓடிட்டான். ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு என்ன பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணான்டா. இவனை விடாத ஜானி, இவனை விட்டுடாத. சார், திஸ் இஸ் ஜானகிராம். நாம கொஞ்சம் மீட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன முட்டாள் நினைச்சியா? நான் உன்னை மீட் பண்ண முடியாது. நீ என்ன கொன்னுடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பொண்டாட்டியை நீங்க கொலை பண்ணீங்க, அது உங்க பர்சனல் ப்ராப்ளம். எனக்கு ஜானகிராமா உங்க மேல கோவம் இருந்தது. ஆனா நான் இப்ப ஜக்கு பாய். ஐ நீட் யூ ஹெல்ப். நான் இப்ப பண்ணது சிம்பிளி பிசினஸ் கால். நான் கலீத் இடத்துக்கு போகணும். அதுக்கு உங்க சப்போர்ட் வேணும். எதுக்குன்னா, நீங்க உங்க பொண்டாட்டியை ஷூட் பண்ணும்போது எடுத்த வீடியோ டேப் எங்கிட்ட தான் இருக்கு. நான் ஏதோ உங்களை மிஸ்லீட் பண்றதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க வராம போனா நாளைக்கு டிவியில வரும். No, this is the right chance. நான் சொல்றது கேளு. நீ அவனை போய் மீட் பண்ண. டிபார்ட்மெண்ட்ல எவனையும் கூட்டிட்டு போவாத. நம்ம பசங்க 4 பேரும் கூட வருவாங்க. அவனை கொன்னுட்டு எனக்கு ஃபோன் பண்ண. ஓகே. Clear. Okay. முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கூட இருக்கிறது கலீத் ஆளுங்க இல்லை. ஏன் ஆளு கண்ணு கூட. வாங்க சார், வாங்க. பரவாயில்ல. உங்களை ஷூட் பண்ணோன்னா இப்பயே ஷூட் பண்ணலாம் சார். அஃப்கோர்ஸ் நீங்க என்ன மோசம் பண்ணீங்க. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். I really want to become another Khalid. அவனை கொன்னுடணும். நான் அவன் பிளேஸ்க்கு போகணும். ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி அவன் இடத்துக்கு போனாலும் உங்களை மாதிரி போலீஸ் சப்போர்ட் இல்லாம I can't run the mafia. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் அவனோட இடத்துக்கு போயிடுவேன். Then we will run the show. ஒருவேளை நானே போயிட்டேன்னா நீங்க 2 பேரும் எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்களே கண்டினியூ பண்ணலாம். நீங்க ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணுங்க சார். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிசினஸ் டீல். நான் நடுவில் மாட்டிட்டு இருக்கேன் சார். திரும்ப என்னால் ஓட முடியாது. நான் அவனோட பிளேஸ்ல போய் உட்காரணும், இல்லைன்னா செத்து போகணும். நல்லா யோசிங்க சார். பாய், இனிமே ஜானகிராம் தொந்தரவு இல்ல. ஸ்பாட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். क्या खबर दिया साहब? I love you. पार्टी எப்ப சொல்லு?
இன்னைக்கு நைட் ஃப்ளைட்லயே கிளம்பி வந்துடுறேன். வரேன், கண்டிப்பா வந்துடுறேன். சரி, ஏர்போர்ட்டுக்கு யார் அனுப்புவ? நம்ம டேவிட் வருவான். டேவிட்? டேவிட் யாரு? நான் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? ரெட் டிஷர்ட் போட்டுக்கிட்டு வருவான். அவனுக்கு ஒன்று நல்லாவே தெரியும். நீ கிளம்பி வந்துடுறேன். ஓகே, கண்டிப்பா வரேன். எப்படி பார்த்துப்பேன்னு தெரியாது. 10 நாள் உன் கூட தான் தங்க போறேன். Alright. இப்ப சந்தோஷமா? டேவிட், ரெட் டிஷர்ட், இந்த க்ளூ போதுமா? தேங்க்யூ so much சார். உங்க சப்போர்ட் இல்லாம எந்த முகூர்த்தத்துல நீ ட்ராப்பை பத்தி சொன்னியோ அது அப்படியே என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதை நம்பித்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு மனுஷனை மோசம் பண்ணா அதோட பெயின் எப்படி இருக்கும்னு தெரியறதுக்காக தான் சார் ஷூட் பண்ணேன். கணேஷ், கொச்சின்ல இருந்து மலேசியாவுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணு. ஓகே பாய். சரியா 1 மணி நேரத்துல கலிதை நான் கொல்லுவேன். நீ கோஆபரேட் பண்ணலனா இப்பவே செத்துருவேன். டைரக்டா கலிது எங்க இருக்கானோ அங்க கூட்டிட்டு போ. எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 30th ஃப்ளோர் பென்ட் ஹவுஸ். மேல எத்தனை செக்யூரிட்டி இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. மேல கரெக்டா எத்தனை செக்யூரிட்டி இருக்காங்கன்னு சொல்லி போ. எனக்கு தெரிஞ்சு 12 பேர் இருப்பாங்க. 4 பேர் கீழே வர சொல்லு. ஹலோ, 4 பேர் கீழே வாங்க. ஓகே, வாங்கடா. அவங்கள கொன்னுடு. என்கிட்ட கன் இல்ல. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இல்லனா நீ செத்துருவ. என்ன டேவிட், எதுக்கு கூப்பிட்ட? கன் இருக்கா? எதுக்கு குடுன்னு சொல்றேன்ல. என்ன கன்ன கொடு. As per the information flowing in from our resources, it is confirmed that DIG Bharat Nandan has been killed in an encounter. While the police investigation has begun, there was no confirmed clues on his death. He seems to have been shot from a very short distance.